பொதுவாக நாய் கடிச்ச ரேபிஸ் வந்து தானே கேட்டிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. எந்த விலங்கு கடிச்சாலும் அந்த விலங்குக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் ரேபிஸ் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் ஏஆர்வின்னு சொல்கிற ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும். நாய்கள் மூலமாக ரேபிஸ் பரவறதை விட பூனைகள் மூலமாக ரேபிஸ் பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ரேபிஸ் வைரஸ் வந்து மெயினாக ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து சலைவா மூலமாக தான். சலைவால இருக்கிற அந்த வைரஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ள போயிடும். பட் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, கேட்ஸுக்கு இயல்பா வந்து தங்களோட உடம்ப வந்து தானா செல்ஃபா லிக் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த நேச்சர் இருக்கு. ஸோ இப்போ ஒரு அனிமல் ரேபிடா இருக்கிற பட்சத்துல கடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது அதோட காலை லிக் பண்ணிட்டு போற போக்குல நம்மள ஒரு ஸ்கிராச் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த கிளாஸ் வழியா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகும். ரேபிஸ் ஒரு குணப்படுத்த முடியாத நோய். ஒரு தடவை வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் விலங்குகள் கடிக்காம பாத்துக்கிறது நல்லது. ஒரு வேளை கடிச்சிட்டா உடனடியாக சிகிச்சை எடுக்கிறது நல்லது.